நம்ம உடல்ல வர்ற சாமியோட பெயரை எப்படி கண்டுபிடிக்கிறது? என் மேல ஒரு சாமி வருது. அந்த சாமி என்ன சாமி அப்படின்னு நான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நெறைய பேரு, ஏன்னா என் மேல வர்ற சாமியே அவர் மேல வருது. ஏன்னா இந்த சாமி மேல 4 பேருக்கு வருது, 5 பேருக்கு வருது. எல்லாரும் இந்த சாமி பேர தான் சொல்லி ஆடுறாங்க. யார் மேலப்பா உண்மையான சாமி வருது? அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என் மேல வர்ற சாமியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நானா அனுமானம் பண்ணக்கூடாது. என் மேல வர்றது இந்த சாமி தான் அப்படின்னு நானா முதல்ல அனுமானம் பண்ணக்கூடாது. என் மேல இருக்கிற சாமிய பேச வைக்கணும். யாருகிட்ட பேச வைக்கணும்? என்கிட்ட பேச வைக்கணும். என்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட பேச வைக்கணும். என் கூட சாமி ஆடுற மற்ற சாமியாடிகள்கிட்ட பேச வைக்கணும். அருளாளர்கிட்ட பேச வைக்கணும். அன்பானவங்ககிட்ட பேச வைக்கணும். சரிங்க. எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன். முதல்ல வந்த உடனே இதுதான் என் சாமின்னு நானாக வாய் திறந்து சொல்லக்கூடாது. வாய் திறந்து சொல்கிற சாமி இருக்கு. நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு ஊக்கமாக சொல்கிற சாமிகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, குழப்பமே இல்லை. அப்படியே சொன்னாலும் அந்த சாமிக்கு உரிய அந்த தெய்வத்தோட அம்சம் உடலில் தெரியணும், செயல்பாடுகளில் தெரியணும், நடவடிக்கைகளில் தெரியணும். சரிங்க. இப்போ என் மேலே ஒரு சாமி வருது. அந்த சாமி வாய் திறந்து பேச மாட்டுது. எனக்கு அருள் வருது. உடம்பு உச்சப்புச்சுன்னு புல்லரிக்குது. ஆக்ரோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப அப்படியே கத்துறேன், சத்தம் விடுறேன், அபயம் போடுறேன். ஆனால் இருந்தாலும் என் மேலே இந்த சாமி தான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் அனுமானிக்கிறேன், இது ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி தான் என் மேலே வரும். ஏன்னா எங்கள் முன்னோர்கள் மேலே அந்த சாமி வந்திருக்கு. ஒருவேளை அந்த சாமி என் மேலே வருமா அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இருக்கவங்க, இல்லைங்க உங்கள் மேலே இந்த சாமி வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நான் அனுமானிக்கிறது அந்த இடத்துல பொய்யாயிடுது. சரிங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? உண்மையிலே என் மேலே வர்றது சாமி தானா? எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல சாமியை நினச்சி வருந்தணும். என் மேலே என்ன சாமி இருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா, உன் அடையாளத்தை காட்டு, உன் முகத்தை காட்டு, உன் பேரை காட்டு, உன் மச்சக்குறியை காட்டு, உன் ஆயுதத்தை காட்டு. அப்போ தான் உன்னைய நினச்சி நான் ஊக்கமாக நான் உன்னைய வணங்க முடியும், உன்னைய நான் கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு அந்த சாமியை நினச்சி கடுமையான விரதம் பிடிக்கணும். முதல்ல விரதம் பிடிக்கணும். 21 நாள் 48 நாள் அந்த விரதம் பிடிக்கும்போது அந்த சாமி நம்மகிட்ட வந்து ஊக்கமாக கனவுலையே பேசும். இது மாதிரி அப்பா நான் இப்படி இருக்கேன், உன் மேலே நிற்கிறது நான் தான். இல்லைன்னா சாமியே இல்லைன்னா எதுவுமே தெரியாது. 21 நாள் விரதம் பிடிச்சாலும் 48 நாள் விரதம் பிடிச்சாலும் நமக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் தெரியாது. சரிங்க. அறிகுறி தெரியல. விரதம் பிடிச்சேன், 48 நாள் விரதம் பிடிச்சேன், அப்போயும் அறிகுறிகள் எனக்கு தெரியல. 21 நாள் விரதம் பிடிச்சேன், அப்போயும் எனக்கு அறிகுறிகள் தெரியல. இருந்தாலும் நான் நம்புகிறேன், என் மேலே ஒரு சாமி வருதுப்பா, என் மேலே ஒரு சாமி வருது, நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எனக்கு நெருக்கமானவங்ககிட்ட இது மாதிரி ஒரு சாமி, என் மேலே வர்ற சாமியோட பெயரை சொல்லுதான்னு நான் விசாரிக்கணும். ஏப்பா என் மேலே ஒரு சாமி வருது, என் மேலே சாமி வருதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன சாமின்னு உனக்கு ஏதாவது காட்டி கொடுத்துச்சா அப்படின்னு காட்டணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் மேலே ஆமாம் எனக்கு இப்படி தெரியலைங்க, ஒன்றும் கனவு வந்துச்சு, இல்லை வரலை, இல்லைன்னா எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? அப்படின்னா, சரி ஒரு சாமி வருது, ஏதோ ஒரு சாமி வருது, ஆனால் இன்னும் வந்து பேரை சொல்ல மாட்டுது, அடையாளம் சொல்ல மாட்டுது. ஏன் சொல்ல மாட்டுது, எதுக்கு சொல்ல மாட்டுதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏன் வர்ற சாமி என்கிட்ட பேச மாட்டுது? சாமி பேசிச்சு அப்படின்னா எனக்கு இது போன்ற குழப்பமே வராதே, என்னை தெளிவாக வச்சுக்கிறோமே. அப்போ இவ்வளோ குழப்பம் வர்றதுக்கு காரணம் ஏன் என்கிட்ட சாமி ஊக்கமாக பேசலை? அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். சரிங்க. சரி, நான் என்ன செஞ்சேன்? நான் சரியாக நடந்து வந்திருக்கேனா? நான் சரியாக அந்த தெய்வத்தை கொண்டணைச்சி வந்திருக்கேனா? நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் அந்த சாமி என்கிட்ட என் பேரை சொல்ல மறுக்குது அப்படின்னா, என்ன பண்ணணும், அந்த எல்லையில் இருக்க மற்ற தெய்வம், ஏதாவது ஒரு பெண் தெய்வம், ஒரு தலைமை தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் தெய்வத்திட்ட கோரிக்கை வைக்கணும். அம்மா இது மாதிரி என் மேலே ஒரு சாமி வருது, நான் நம்புகிறேன், ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது? ஏன் எனக்கு இந்த குழப்பத்தை கொடுக்குற? என் மேலே வர்றது சாமியா இல்லை நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா என்ன எதுன்னு எனக்கு தெளிவை கொடுன்னு அந்த சாமிகிட்ட, அந்த எல்லையில் இருக்க ஒரு பெண் தெய்வத்திட்ட நாம் மண்டிக்கிட்டு முறையிட்டு கேட்கணும். அப்போ அந்த பெண் தெய்வம் அதுக்கு உண்டான வழியை காட்டும். எப்பா நீ உன் மேலே சாமி வருது வரலை, உன் மேலே இன்னும் உன்னை தொடாமல் இருக்கு,
இன்னும் உன்னைய நீ சரியாக பரிபூரணமாக இன்னும் உன் மேலே வரலை அப்படின்னு தெளிவாக அந்த பெண் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துரும், காட்டி கொடுத்துரும். பேசுகிற தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். சரிங்க. இது இல்லாமல் வேறு எப்படி அப்படின்னா, என் மேலே ஒரு சாமி இப்போ புதுசாக ஒரு சாமி வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ எனக்கு தெரியல, ஆனால் என் பிள்ளைக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய உடன் பங்காளிகள் மேலே வர்ற சாமியாடிகளுக்கு காட்டி கொடுத்துரும். எப்படி காட்டி கொடுக்கும்? என் மேலே வர்றது இந்த சாமி தான் அப்படின்னு. அந்த ஏன் அப்படின்னா, எதற்காக ஒரு சாமி ஒரு மனிதன் மேலே வந்து ஆடணும் அப்படின்னா, அதனுடைய அடையாளத்தை காட்டி அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செஞ்சு அந்த சாமி மூலியமாக, அந்த தேகம் மூலியமாக அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தி 4 மக்களுக்கு நல்லது செய்யத்தான் அந்த சாமி வருது. குலமக்களுக்கும் அந்த சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும். என் மேலே சாமி வந்துச்சுன்னா என்னை நல்லவனை, நான் கெட்டவனாகவே இருந்தாலும் என்னை நல்லவனை, நல்ல குணங்களை கொடுத்து என்னை நல்லா அழகாக திருத்தி வச்சு விட்டுரும். என்னை அந்த சாமியோட அழகான அந்த குணத்துக்கு, சத்தியத்துக்கு, நேர்மைக்கு, நீதிக்கு என்னை நிப்பாட்டி விட்டுரும். அப்படி என்னுடைய உறவுகளுக்குள்ளே கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். உண்மையான சாமி வந்துச்சுன்னா காட்டி கொடுத்துருங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குங்க. எப்படி அடையாளம் இருக்குது தெரியுமா? ஒரு சாமியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி வந்த கணமே இருக்கிற சனங்களுக்கு சொல்லிடுவாங்க, ஏப்பா இவர் மேலே என்ன இந்த சாமி வருது, ஒருவேளை இந்த சாமியாக இருக்குமோ அப்படின்ட்டு சுற்றி இருக்க மக்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஏப்பா இவர் மேலே வருதானா, வெளியே சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே அவங்க காட்டி கொடுத்துருவாங்க. உண்மையான வேற ஒரு பெண் தெய்வம், ஆண் தெய்வம் வருதுன்னா இவங்க மேலே இந்த சாமி தான் வருதுன்னு வந்து அருளோடு வந்து சொல்லிடுவாங்க. அப்படியும் சொல்லலை, அப்படியும் யாருமே சொல்லலை. இன்னும் எனக்கு வந்து ஒரே பேதளிப்பாக இருக்குது. இன்னும் எனக்கு என் மேலே வர்ற சாமி என்ன சாமி அப்படின்னு தெரியலை அப்படின்னா, கொஞ்ச நாள் சாமி ஆடாமல் நாம் கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? அமைதியாக இருக்கணும். என் மேலே உண்மையான சாமியாக இருந்தால் என்னை துண்டா தூக்கி என்னை நிப்பாட்டிடும்ல. இருந்தாலும் எனக்கு சாமியே வந்தாலும் நான் ஆடாமல் வந்து கட்டுக்கோப்பாக நான் நின்று, எப்போ என் சாமி ஊக்கமாக முழுமையாக என் மேலே வந்து நிற்குதோ அப்போ தான் நான் ஆடணும்னு ஒரு எலுமிச்சங்கனியை நான் கையில் வச்சு சாமியே வந்தாலும் நான் ஆடாமல் என்னை நான் கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்த முடியாது. என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை நாமே அனுமானிச்சுக்கிட்டு இந்த சாமி நமக்கு தான் அப்படின்னு நாமளாக ஆடிடுவோம். ஆனால் அந்த சாமி நம்மளை தொற்றிருக்காது. அது நமக்கு சரியான ஒரு கௌரவத்தையும் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்காது. அதனால் நல்ல ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு, சாமி நான் ஆடவே மாட்டேனப்பா, எப்படி இந்த சாமி என் மேலே தான் வருது அப்படின்னு உண்மையாக இருந்தா, சத்தியமாக இருந்தா, எப்படியாவது என்னை கொண்டு வந்துடும்ல, என்னை ஆட வச்சிரும்ல. சுற்றி இருக்க மக்களால் கூட என்னை ஆட வச்சிரும்ல. கூட இருக்கிற உடன் தெய்வத்தை வச்சாவது என்னை ஆட வச்சிரும்ல. என்னை அடையாளம் காட்டிடும்ல. அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். என் உடம்பு புல்லரிக்குதா, ஆட மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா, கத்த மாட்டேன். நான் அமைதியாக இருப்பேன். எலுமிச்சங்கனியை பிடிச்சி நான் ஆடவே மாட்டேன். ஆனால் தெய்வத்துக்கு நான் கடுமையான விரதம் கொண்டு வருவேன்னு நீங்கள் கட்டுக்கோப்பாக நீங்கள் நின்று வந்தீங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு சாமி வருதுச்சுன்னா உங்களை அழகாக உங்களை சுற்றி இருக்கவங்களை வச்சு அடையாளம் காட்டிடும். அப்படியே அடையாளம் காட்டலை அப்படின்னா சாமி வரலைன்னு அர்த்தம். சாமி வரலையே, சாமியை வர வைக்கணுமேங்கிற முயற்சியில் இறங்கவே கூடாது. மனுஷன் சாமியை வர வைக்க முடியாது. சாமியாக முகம் பார்த்தா தான் சாமி வரும். தெய்வத்தை நாம் வம்படியாக வலுக்கட்டாயமாக இழுத்து நம்ம உடம்புக்குள்ளே வர வைக்கவே முடியாது. எப்பேற்பட்ட கும்பாதி கும்படாக இருந்தாலும் வர வைக்க முடியாது. தெய்வம் முடிவெடுத்து இதுதாண்டா என் வாகனம் அப்படின்னு தெய்வம் நம்மளை வந்து தொடணும். அப்போ தான் அது பயனுள்ளதாக இருக்கும், சக்தியுள்ளதாக இருக்கும். என் மேலே சாமி துடி கொண்டு பேசும். இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அதனால் உங்கள் மேலே ஒரு சாமி வருது, இந்த சாமி உங்களுக்கு இந்த சாமியோட பெயரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இது போன்ற ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன். ஒருத்தருக்கு சாமி வருது, ஆனால் அவருக்கு சாமி வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அவர் வந்த சாமியோட பேரை அறிஞ்சிக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா, என் மேலே உண்மையான வந்த சாமியை அப்படின்னா எனக்கு அடையாளம் காட்டட்டும், எனக்கு அதை நல்லா காட்டி கொடுக்கட்டும், இதெல்லாம் தெளிவாக படம் போட்டு எனக்கு காட்டி கொடுக்கட்டும், அப்போ நான் அந்த சாமியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் பேசாமல் இருக்கார். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கோவில் பூசாரி, ஏப்பா உன் மேலே இந்த சாமி வருதப்பான்னு சொல்கிறார். அப்போ அவர் அந்த சாமியே, அப்போ இந்த சாமி தான் நம்ம மேலே வருது அப்படின்னு ஏற்றுக்கிறார். இருந்தாலும் வெளியே சொல்லலை. குலதெய்வ எல்லையில் வரும்போது அந்த சாமி வருது, அதிகமாக பேசலை. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது ஊக்கமாக நல்ல முழு அதிகாரத்தோடு வந்து அந்த தெய்வத்துக்குரிய ஆயுதத்தை அழகாக எடுத்து பயங்கரமான ஒரு காட்சியை கொடுக்குது. சாமி பரிபூர்ணமாக வந்துருச்சப்பா, இந்த சாமி தாப்பா இவர் மேலேங்கிற இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் வேணும்னே இல்லை சும்மா ஆடுறாங்கன்னு அப்படி இருந்தாலும் உண்மையான
நல்ல குணம் கொண்ட மனசாட்சியோடு இருக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க இவர் மேலே இந்த சாமி தான் அப்படின்னு பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஏற்றுக்கிறாரு. அந்த நேரத்தில் மற்ற நேரங்களில் அவருக்கு பயங்கரமாக அவருடைய உடம்பு கட்டாக இருந்தாலும், ரொம்ப வேகமாக வந்தாலும், உக்கிரமாக வந்தாலும், அந்த நேரத்தில் பூ போல மாறி அந்த சாமியாகவே அந்த இடத்துல தோற்றம் கொடுக்குறாரு. அவருடைய செயல்பாடு அந்த இடத்துல அப்படி இருக்குது. அப்போ ஊக்கமாக இதுதாண்டா என் மேலே இந்த சாமி தாண்டா வந்திருக்கு, இதை நாளும் காலத்துக்கு நான் கொண்டு செலுத்துவேண்டா அப்படின்னு அந்த தெய்வத்தை கட்டி அணைச்சி கொண்டு செலுத்துறாரு. இது போன்று நம்ம மேலே வர்ற சாமியை நம்மகிட்ட பேச வைக்கணும், பெயரை சொல்ல வைக்கணும். நாமளா அனுமானிக்கக்கூடாது, நாமளா கற்பனை பண்ணக்கூடாது, நாமளா ஆசைப்படக்கூடாது, நாமளா பேராசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக இது போன்று ஒரு சில பேர் வர்ற சாமி ஆடுறவங்க, உங்கள் மேலே வர்ற சாமி என்னன்னு சரியாக தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவை நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.